இன்றைக்கி ஈஸ்ட் தாம்பரம் ராஜகீழ் பக்கத்தில் இருக்க ஸ்ரீ ரமணாஸ் ஃபேமிலி வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டோட சிட்டிங் கெப்பாசிட்டி, ஆம்பியன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்க போகிற ரிவ்யூ வந்து ஒரு வெஜ் மீல்ஸோட ரிவ்யூவை பார்க்க போகிறோம். இந்த மீல்ஸோட ப்ரைஸ் டேக்அவே வந்து ரூ. 165 அவங்க கொடுத்த ரைஸோட குவான்டிட்டி வந்து நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பிரெட் அல்வாவோட ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த பிரெட் அல்வாவோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப மெல்ட்டிங்காகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரெட் அல்வா வந்து லைக் பண்ணி வைப்பீங்க சாப்பிட்டீங்கன்னா. அதுக்கப்புறம் இந்த பிரெட் அல்வா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம சாம்பார் சாதம் ட்ரை பண்ணி பார்த்தோம். முருங்கைக்காய், கத்திரிக்காயெலாம் போட்டு அந்த சாம்பார் சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. வாழைக்காய் வறுவல், புடலங்காய் கூட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவங்க கொடுத்த சாம்பாரோட குவான்டிட்டியும் தாராளமாக 2 பேருக்கு பத்துற அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம சாம்பார் சாதம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வத்த குழம்பு. இந்த வத்த குழம்பு வந்து குறிப்பாக சொல்லணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூப்பர் டேஸ்ட்டில் இந்த வத்த குழம்பு இருந்துச்சு. அவங்க கொடுத்த குவான்டிட்டியும் நல்லா இருந்துச்சு. இந்த வாழைக்காய் வறுவலுக்கும் அப்பளத்துக்கும் இந்த வத்த குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை தான். பொதுவாக நம்ம பல இடத்துல வத்த குழம்பு சாப்பிட்ருக்கோம். பட் இங்கே இருக்கிற டேஸ்ட்டு வந்து இது வரைக்கும் எங்கேயும் இந்த மாதிரி டேஸ்ட் சாப்பிட்டது கிடையாது. ஸோ வத்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ரசம் ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தோம். ரசத்தோட டேஸ்ட்டு வந்து மீடியமாக தான் இருந்துச்சு. யூஸ்வலாக ரசம்னாலே அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கி அந்த சாப்பிட்றதுக்கே அது அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் இது வந்து ரொம்ப மைல்டாக இருந்துச்சு. இது கொஞ்சம் இன்னும் அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் போட்டிருந்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா இருந்திருக்கும். பட் குவான்டிட்டி வைஸ் ஓகே தான். ரசத்தோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ரசம் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறது மோர் குழம்பு. மோர் குழம்பு அவங்க கொடுத்த குவான்டிட்டி ஆகட்டும், டேஸ்ட் ஆகட்டும், ஃபுட்டோட குவாலிட்டி ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ சூப்பர். கண்டிப்பாக இந்த மோர் குழம்பு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மோர் குழம்பு அந்த கூட்டு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நம்ம மோர் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறது வந்து கீரை குழம்பு. கீரை குழம்போட டேஸ்ட் வந்து மீடியமாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கான நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு எனர்ஜி ஃபீலிங் கொடுத்துச்சு இந்த கீரை குழம்பு சாப்பிட்டதுக்கப்புறம். நல்ல ஹைஜீனிக்காக பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டு வைஸ் வந்து கொஞ்சம் அவங்க இது இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நம்ம கீரை குழம்பு வந்து ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. கீரை குழம்பு பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து மோர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா அந்த கடுகுலாம் போட்டு தாளித்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த கூட்டு கூட இந்த மோர் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃபுட்டு வந்து பிடிக்கும். இந்த லொக்கேஷனுக்கு யாராவது ரமணாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். பாய்.